வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் வெல்லம் பால் கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் வெல்லம் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு வெல்லம், பால் 1 கப்பு, தேங்காய் பால் 1 கப்பு, 2 கரண்டி அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. ஓகேவா? நான் 1 கப்பு தண்ணீர் வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ எடுத்துருவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், சுடு தண்ணியை ஒரு கோலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாவு பிழைய போகிறோம். ஓகேவா? இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேவா? இது சுடு தண்ணினால கரண்டி பைங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு, ஒரேடி தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லைன்னா மாவு தண்ணி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக கொண்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஓகேவா? இப்போ வெல்லம் எப்படி நம்ம செய்யணும்னு இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 1/4 கப்பு தண்ணி இதில் சேர்த்துற வேண்டியதான். இது வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இது அளவுலாம் தேவையில்லை. அது பிசு பிசுன்னு ஒட்டுன்னு அவசியம் இல்லை. வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். ஓகேவா? கொஞ்ச நேரம் நல்லா கரையிட்டோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை வடிகட்டி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுப்பை வச்சுருங்க. இப்போ வாங்க எப்படி கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்குறேன். நான் வேறு ஸ்டைலில் செய்கிறேன். இந்த கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி நான் இப்படி செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சால் போதும். திரும்பி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு இப்படி செஞ்சுட்டு இதை மாதிரி செஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி இது சேர்த்து 3 மங்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி அந்த பால் காய்க்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு இரும்பு சட்டி இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன். நான் என்ன செய்யப்பேன்னா, ஒரு கோலை பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதே கோலை அளவு ஒரு கோலை நான் தண்ணி சேர்க்குறேன். ஓகேவா? கணக்கு ஒரு கோலை பால், ஒரு கோலை தண்ணி. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயம் பார்த்து நம்ம அடுப்பை குறைச்சிடணும். அனலை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்ச இந்த கொழுக்கட்டை மாவை இதில் ஒன்று ஒன்றா போடணும். ஓகேவா? ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப கிட்ட கிட்ட போடாதீங்க, கொஞ்சம் எட்ட போடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். ஓகேவா? இப்போ நான் 1 மங்கு தான் இப்போ போடுறேன். அதை அது மேலே ஏற்ற பிறகு தான் 2வது மங்கு நான் இப்போ போடணும். உடனே எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது, இல்லைன்னா ஒன்றோட ஒட்டிச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. உடனே கிண்டிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துட்டு அதே மேலே ஏறி வரும். அதுக்கப்புறம் தான் 2வது தட்டு நம்ம சேர்க்கணும். ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்க, நம்ம அதை போட்டது எல்லாம் மேலே ஏறிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இந்த மேலே ஏறிட்டு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அடுத்த தட்டு நம்ம வச்சுருக்கல ஒன்று ஒன்றா அப்படி சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இந்த கொழுக்கட்டை நல்லா ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பிழைஞ்சிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் நல்லா வேகணும். ஆனால் சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம சப்பையாக சுற்றி இருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கொதிக்க வச்சுட்டு தான்
நம்ம வெல்லத்தை சேர்க்க போகிறோம். இப்போ போட்டாச்சு, விட்டுருங்க. அப்படியே அதுவும் மேலே அப்படியே சொந்தமாக வந்துடும். அப்படியே நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ போட்ட பிறகு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு அந்த கொழுக்கட்டை மாவெல்லாம் மேலே ஏறி வந்துருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், வெட்டுனா பாருங்கள் ரெண்டாக வெட்டுது. அப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா லேசாக கிண்டி விட்டுட்டு அது கூட நம்ம உப்பு சேர்க்கணும். ருசிக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இனிப்புக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் இதை நான் வந்து வடிகட்டிட்டேன். இதை வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன். இது 1 கப்பு வெல்லம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? போட்டாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நான் அது வெல்லம் ஊற்றிட்டேன். இப்போ இது கூட நான் கரைச்சி வச்ச அரிசி மாவு நான் ஒரு 2 கரண்டி இதில் சேர்த்து, இது வந்து திக்னஸ்க்கு கட்டியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். இல்லை 3 கரண்டியாகவே சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. போட்டாச்சு. திக்காக இருக்கும், அதுக்கு தான் நான் வந்து 3 கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? வெல்லமும் வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது கூட வந்து நம்ம அனலை குறைச்சிடணும். அனல் கூட வைக்கக்கூடாது. இதுக்கு அனலை குறைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். ஓகேவா? தேங்காய் பால் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அடுப்பை வச்சுட்டோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. நான் பால் திக்கான் பால் ஊற்றினேன். அப்போ வந்து திக்கான் பால் ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதி நல்லா வந்தோன்னே உடனே அடுப்பை வச்சுடுங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்குங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். சுவையான வெல்லம் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.